இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்த்தோபாஸ்பரிக் அமிலம் ஒரு மும்மை காரத்துவ அமிலமாகும். இது நீர்க்கரசில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறதுன்னு போட்டிருக்காங்க. மும்மை அப்படிங்கிறவே 3 வந்திருக்கணும். ஒன்று இது சரியாக இருக்கணும், இல்லை இது சரியாக இருக்கணும், ஏதோ ஒன்று சரியாக இருக்கணும். ஆனால் என்ன கேட்டீங்கன்னா ஆர்த்தோபாஸ்பரிக் அமிலம் ஒரு மும்மை காரத்துவ அமிலமாகும், சரியானது தான். மும்மைங்கிறப்ப என்ன கேட்டால் 3 ஹைட்ரஜன் அயனிகளை தரணும். சரிங்களா? அப்போ ஒன்று சரி, ஏ சரி, ஆர் தவறு அப்படிங்கிறது இல்லை, ஏ தான் ஆன்சரு. டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்குது, எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அமிலங்கள் அப்படிங்கிறதுல அமிலங்கள் பாடத்தில் 10th பாடத்தில் 9th பாஸ்பரிக் அமிலம் H3PO4 அப்படிங்கிறது ஹைட்ரஜனை கொடுத்துட்டு எத்தனை இடப்பெயர்ச்சி செய்யும் இருக்குது அப்படின்னா 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3 மும்மை காரத்துவம் தான். அதுக்கடுத்து டேரெக்டாக அதுக்கடுத்த ஸ்டேட் மும்மை காரத்துவ அமிலம் இவை நீர்க்கரசலில் 3 மூலக்கூறு அமிலத்திற்கு 3 ஹைட்ரஜன், ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 3 ஹைட்ரஜனை தரும் அப்படிங்கிறது டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் கேட்ட கொஸ்டின்.